யாரு ஜாதிங்கிற வேண்டுமானாலும் ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகல வர முடியும். அதிகாரம் செலுத்த முடியும். அப்படின்ற நிலைமை இருக்கிறதுனால தான் இவ்வளவு சலசலப்புகள் வருது. அது ஒரு அப்பட்டமான பொய். யார் வேண்டுமானாலும் அதிமுகல பொறுப்புக்கு வர முடியும்னா, இப்ப எத்தன பேர் வந்திருக்காங்க அப்படி சொல்லுங்க. ஓபிஎஸ் வந்திருக்காரு, எடப்பாடி வந்திருக்காரு. ஆமாங்க. எந்த அடிப்படையில வந்தாங்க சொல்லுங்க. யார் வேண்டுமானாலும் சொல்றது இருக்குல்ல. இவர்களுக்கெல்லாம் சாதிய பின்புலம் இருக்கிறது. பூரண அடிமைகளாக தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் கட்சிக்கு. ஓபிஎஸ் உடைய சாதி பின்புலம், அவருடைய அந்த டிடிவி தினகரன் தேர்தல்ல நிற்கிறபோது, அவர் வந்து அதிகமாக வேலை செய்தாரு, சிறப்பாக வேலை செய்தாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிமைக்கான ஊழியமாகத்தான் அது வந்து கட்சி பொறுப்புகள்ல முதன்மைப்படுத்தப்பட்டாரு. அப்ப சமூக பின்புலம் என்பது வாக்கு வங்கி அரசியல் இல்ல. ஒரு அரசியல்வாதி ஒருவரை ஆதரிக்கிறார்னா, அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கியினுடைய ஆதரவு பின்புலம்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர் எப்படி நீங்க சாமானியர்ன்னு சொல்ல முடியும்? எவரையுமே நீங்க சாமானியர்ன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு மக்கள் பிரதிநிதிங்க. அந்த சமூகத்தின் பிரதிநிதி. அதனால தானே அவர் போய் சுயேட்சையா நிக்கிற போது, பலாப்பழ சின்னத்துல நிக்கிற போது 3,50,000 வாக்கு வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு அவரு? இப்ப என்ன அதிமுக சாதி கட்சியாவா இருக்கு? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ராமதாசும் திருமாவளவனும் மட்டும் தான் ஜாதி கட்சின்னு ரொம்ப பேர் நம்பிக்கிட்டு இருக்கான். அது உண்மை கிடையாது. எல்லா கட்சிக்குள்ளேயுமே சாதி வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது மறைமுகமாக. சில கட்சியில பளிச்சுன்னு இயங்குது. சசிகலா அவர்கள் வந்து ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்த போது, இது முக்குளத்தோர் கட்சி என்றுதான் அந்த கட்சிக்காரனே நம்பினான். அதன் விளைவாகத்தான் அவன் என்ன செஞ்சான், முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜைக்கு வந்து தங்கத்திலே நாங்கள் வந்து கலசம் செய்து வைக்கிறோம்னு சொன்னான். வேற அரசியல் கட்சிகள்லாம் அதை முன்னெடுக்கவே இல்லையே. திமுக வந்து முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு வந்து போய் கலந்துக்கிட்டாங்க ஒரு ஒரு கணக்குக்காக. ஏன்னா அந்த பக்கம் ஓட்டு போயிடக்கூடாதுன்னு போவாங்க. அதை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய இடத்துல திமுக இருந்ததே இல்லையே. தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தேவர் குரு பூஜைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் செல்லவே இல்லையே. கட்சியின் பிரதிநிதிகள் தான் போவாங்க. ஏன்னா சாதி அரசியலை வந்து அவர் ஏற்கல. அவர் சமூக நீதி அரசியல், சமத்துவ அரசியல், சமத்துவ உரம் கண்டவர் அவரு. அவர் அரசியல் பாதை வேறு. ஸ்டாலின் போக ஆரம்பிச்சாரு. எங்க ஓட்டு அரசியல் அவங்க வந்து முழுசா கையில் எடுக்கிறாங்க அந்த சமூகத்தை அப்படிங்கிறப்ப அவங்க போவாங்க. கலைஞர் வந்து ஒரு தத்துவ தலைவர், ஒரு கொள்கை அரசியலினுடைய நீட்சி அவரு. அண்ணா வந்து தன் சொந்த சாதியை சொல்லி ஓட்டு கேட்டாரு எங்கேயாவது? அவர் சமூகத்துக்கான வாக்கு வங்கினா அவர் வரவே முடியாதுல்ல முதலமைச்சரா. அவர்கள் கொள்கை இருந்தது. அதனால அவங்களுக்கு சொல்வதற்கு அடையாளமாக அவர்கள் கொள்கை அரசியலை தான் பண்ணாங்க. தங்கள் சாதியை சொல்லி அரசியல் செய்ய வேண்டிய அவல நிலை வந்து அண்ணாவுக்கு கிடையாது, கலைஞருக்கு கிடையாது, எம்ஜிஆர் கூட கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஜெயலலிதாலாம் அவர் பிறந்த சமூகத்துக்கான வாக்கு வங்கி இல்லையா முதலமைச்சரானாங்க.